விசுவாச ஜெப ஐக்கியம் வழங்கும் துதி ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் அனைவரும் எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதித்து நாம் ஆண்டவரை உயர்த்துவோம். நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, என்ன கோரே எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்ன கோரே நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே 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 ஆவியானவரே, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி, வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி, என்ன கோரி நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்ன கோரி நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே 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 ஆவியானவரே, சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றேன், சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றேன், சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றேன், சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றேன், பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன், பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன், என்ன கோ நீர் எந்த துணையாளரே, துணையாளரே, ஜீவ தண்ணீரே, நீர் எந்த துணையாளரே,
நீரே ஆவியானவரே 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 ஆவியானவரே. இரண்டாம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுது, இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமல் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாய்த்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவளை செய்து சுபாவத்தினாலே மற்றவளைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். எத்தனை காரியம் வருது பாருங்கள். அப்போ தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாம்? மரித்த ஒரு வாழ்க்கை. அதாவது ஆவி மரித்த நிலையில் இருக்கிறது. அதாவது தேவனோடு கனெக்ஷன் இல்லாமல் இருக்கிறது. அது எங்கே இருக்கிறது? பிசாசோடு கூட என்று அங்கே வாசிக்கிறோம். சாத்தான் இந்த உலகத்தின் ஆகாய்த்து அதிகார பிரபு என்று சொன்னால் சாத்தானை குறிக்கிறது. சாத்தான் மனிதனை மோசம் போக்கி, அந்த ஆதாம் ஏவாளை மோசம் போக்கி அவர்களுக்கு இருந்த அதிகாரத்தை அவன் பறித்து கொண்டான் என்று ஆதியாம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இயேசுவின் மூலமாக திரும்ப அந்த அதிகாரம் மனிதனுக்கு அருளப்படுகிறது. ஏனென்றால் சாத்தானை அவர் ஜெயித்து அவன் தலையை நசுக்கி அந்த அதிகாரத்தை அவர் பறித்து கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். அதுதான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் மனிதன் பெற்றிருக்கிறான் என்பதை நம்ம தொடர்ந்து இந்த வசனங்களின் மூலமாய் நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, ஆகவே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்தோம், கோபாக்கினை பிள்ளைகளாக இருந்தோம். எத்தனை காரியம் வருது? 1 மரித்திருந்தோம், 2 இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாக நம்ம நடந்தோம், 3வது இந்த ஆகாய்த்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக நாம் நடந்தோம் என்று வாசிக்கிறோம். 4வது நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து மனசும் மாம்சும் விரும்பினவளை செய்து சுபாவத்தினாலே கோபாக்கின் பிள்ளைகளாக இருந்தோம். அப்போ நம்ம விருப்பம் போல வாழ்ந்தோம். 6வதாக கோபாக்கின் பிள்ளைகளாக இருந்தோம். ஸோ இங்கே மரித்து போன ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். மரித்து போன ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் தேவனற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறபடினால் சாத்தானுடைய குணம் அவனுக்குள்ளே, சுபாவம் அவனுக்குள்ளே வந்தபடினாலே அவன் ஒரு அன்பற்றவனாக, ஒரு கொலைபாதகனாக, பிசாசு குறித்து சொல்லும்போது மனுஷனை கொலைபாதகனாக இருக்கிறானாம். பிசாசுக்குள்ளே எந்த விதமான ஜீவனும் கிடையாது, பிசாசுக்குள்ளே வெளிச்சம் கிடையாது, பிசாசுக்குள்ளே ஜீவன் கிடையாது, பிசாசுக்குள்ளே அன்பு கிடையாது. அப்போ அன்பு இல்லாத ஒரு வாழ்க்கை ஏன் இன்றைக்கி உலகத்தில் காணப்படுகிறது? யோசித்து பார்த்தீங்களா? இன்றைக்கி பயங்கரமான காரியங்கள் நடக்கிறது. சிறு குழந்தைகள் கற்பழிக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள், அபகரிக்கப்படுகிறது. பொல்லாத காரியங்கள், மிருகங்கள் கூட செய்யாத காரியங்களை மனிதன் செய்து விடுகிறான். இதெல்லாம் ஏன் என்று நாம் சிந்திக்கிறது இல்லை. இதுக்கெல்லாம் வேதம் தான் பதில் சொல்கிறது. ஒரு காலத்தில் நான் இதை அறியாமல் இருந்தேன். வேதத்தை வாசிக்கும் போது தெரிகிறது, மனிதனுக்குள்ளே பிசாசு அவனை ஏமாற்றி வஞ்சித்து அவனுடைய ஆவிலே அவன் இருக்கிறபடியினால், சத்துருவோடு கூட ஏதோ ஒரு வகையிலே மனிதன் கனெக்டாக இருக்கிறபடியினால் அவனுடைய வாழ்க்கை அந்தகாரமாக இருக்கிறது. சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. எங்கு பார்த்தாலும் கொலைவெறி தாக்குதல்கள், தற்கொலைகள் நடக்கிறது. மனிதனுக்குள்ளே வெற்றி இல்லை, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. அருமையானவர்களே, இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட நான் இந்த இயேசுவை குறித்து பகிர்ந்து கொள்கிறேன். இந்த இயேசு உங்கள் வாழ்க்கையில் வரும்போது இருளான வாழ்க்கை பிரகாசமான வாழ்க்கையாக மாறும். ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை தேவன் உங்களுக்கு தருவார். உங்கள் வாழ்க்கையில் அவருடைய சமாதானத்தையே கொடுப்பார், அற்புதத்தை அவர் உங்களுக்கு செய்வார். இந்த ஜீவன் உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். எந்த ஒரு மனிதனாலும் மாற்ற முடியாத ஒரு மனிதனை இயேசு மாற்றி விடுகிறார் அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த ஜீவன் வரும்போது, அவர் வரும்போது அது மாற்றம் வருது. மறுபடியும் நம்முடைய ஆவி பிறக்கிறது. இங்கே நிக்குதேமுக்கிட்ட அவர் சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவராஜ்யத்துக்குள்ளே போக மாட்டார். எந்த ஒரு மனிதனும் தேவராஜ்யத்துக்குள்ளே, இந்த உலகத்திலே இயேசுவின் ராஜ்யம், பரலோக ராஜ்யம், அந்த இறைராஜ்யத்துக்குள்ளே நீ வர வேண்டுமானால் மறுபடியும் பிறந்தவர்கள் தான் அங்கே போய் சேர முடியும். அப்போ ஏதோ ஒரு சாதாரணமாக சடங்குகளை செய்தோ
ஏதோ நம்முடைய நற்கிரியைகளின் மூலமாகவும் நாம் இதை சுதந்திரிக்க முடியாது. நீங்கள் மனிதன் நினைக்கிறான் புண்ணியங்களை செய்தால், தர்மங்களை செய்தால் இவையெல்லாம் நமக்கு நல்லது தான், நல்ல காரியங்கள் தான். ஆனால் நம்முடைய கிரியைகளினாலே, நாம் செய்கிற யாகங்களினாலே, தியாகங்களினாலே, புண்ணியத்தினாலே இந்த நீதியை, இந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கவே முடியாது. அதனால தான் தேவன் என்ன செய்கிறார் என்றால், அவருடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாக நாம் இந்த பாக்கியத்தை பெறுகிறோம். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று நிக்கோதேமுக்கு சொல்றார். 13ஆம் வசனம், பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. அப்போ இயேசு எங்கிருந்து வந்தார்? பரலோகத்திலிருந்து இந்த பூலோகத்துக்கு வந்தார். மனிதனாக அவதாரம் எடுத்து கன்னி மரியாளின் வயிற்றிலே ஒரு சிறு பாலனாய் அவர் பிறந்து மனுகுலத்துக்கு வந்து மனிதனாக வந்து அவர் நமக்காக ஜீவனை கொடுத்து சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து போனார். இப்போ அவரை விசுவாசிக்கும் போது நமக்குள்ளே அந்த ஜீவன் வருகிறது. எப்படி அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அவரை ஏற்றுக்கொள்வது என்ற இருதயத்திலே அவரை விசுவாசிக்கும் போது, இந்த தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பாக்கியத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே, இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் உங்கள் உள்ளத்திலே அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். இவரை நீங்கள் விசுவாசித்து, ஆண்டவரே என் உள்ளத்திலே நீங்கள் வரணும், அந்த ஜீவன் எனக்கு வேண்டும் என்று சொல்லும்போது அவர் உங்களுக்குள்ளே வருவார். உங்கள் ஆவியானது மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்குள்ளே வரும். ஆகவே இயேசு சிலுவையிலே பலியாகி இரத்தம் சிந்தி அவருடைய கிரியையினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பலியினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் கூறுகிறது. நீதி, மனுஷனுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. நம்ம நீதி தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்குதா? அது ஒரு அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. அப்போ எப்படி அந்த பரலோக ராஜ்யத்தை நம்ம பெற வேண்டும் என்று சொன்னால் இயேசுவின் மூலமாக. அதுதான் இயேசு சொல்கிறார் பாருங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னால் இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே வரான். யோவான் 14:6 இந்த வசனம் சொல்லி, இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, நானும் வழின்னு சொல்லலை, நானும் வழியாக இருக்கிறேன், நானும் சத்தியமாக இருக்கிறேன், நானும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்ல. நானே என்று சொன்னால் அவரால் இல்லாமல் வேறொருவராலும் ரட்சிப்பில்லை. அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இந்த ஜீவன் உனக்கு வேண்டுமா? இப்பொழுதே அவரை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ள அந்த ஜீவன் என்னவெல்லாம் செய்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். 1 யோவானிலே 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என்ன சொல்கிறது? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனிலே நிலைத்திருக்கிறான். ஹல்லேலூயா! இவ்வளோ அழகான ஒரு வசனம் பாருங்க. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனுக்குள்ளே தேவன் வந்து விடுகிறார். தேவன் வருகிறது மாத்திரமல்ல, அவனுக்குள்ளே நிலைத்திருக்கிறார். மீண்டும் வாசிக்கிறேன். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ, யாராக இருந்தாலும் சரி, அவனிலே தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனிலே நிலைத்திருக்கிறான். ஹல்லேலூயா! தேவனோடு நிலைத்திருக்கிற, ஐக்கியப்பட்டிருக்கிற அருமையான வாழ்க்கை தான் இந்த ஜீவன் நமக்கு அருளுகிறது. தேவனோடு உள்ள ஒரு உறவை உருவாக்குகிறது நித்திய ஜீவன். ஹல்லேலூயா! அதுதான் இன்றைக்கு நான் உங்களோடு தெளிவாய் சொல்கிறேன். இன்னொரு வசனம் கூட நீங்கள் வாசித்தால் 1 யோவான் 1ஆம் அதிகாரம், இந்த ஜீவனை பெற்ற அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன சொல்லுகிறார்? ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாக இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவிடத்திலே இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாக இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டோம். ஹல்லேலூயா! அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன சொல்கிறார் பாருங்க. அவர் இருந்த காலத்திலே தான், அவர் வாழ்ந்த காலத்திலே தான் இயேசு வந்திருந்தார். அதான் சொல்றார், அந்த ஜீவனை, நித்தியமாக இருக்கிற அந்த ஜீவனை
நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஏன் அறிவிக்கிறோம்? அடுத்த வசனத்தை சொன்னார், எங்களோடு நீங்கள் ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறவங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஐக்கியத்தை உருவாக்குத ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறது தான் அந்த ஜீவன். அதுதான் இயேசு கிறிஸ்து ஆகிய ஜீவன். அப்போ இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது நம்பர் 1 உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த ஜீவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றி மறுபடியுமாய் பிறக்க வைக்கிறது. ஒரு புது சிருஷ்டியாய் நாம் மாறுகிறோம். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம். கிறிஸ்துக்குள்ளே நீ வரும்போது ஒரு நியூ கிரியேஷன், ஒரு புதிய மனிதனாக உங்கள் ஆவி மறுபடியுமாய் பிறக்கிறது. புதுப்பிக்கப்படவில்லை, மறுபடியுமாக ஒரு புதிய ஒரு ஆவியை தேவன் நமக்கு தருகிறார். அந்த ஆவியிலே தேவனுடைய சுபாவம் வருகிறது. தேவனுடைய ஜீவன் உங்களுக்கு தேவ சுபாவத்தை கொடுக்கிறது. அது என்ன கொடுக்கிறது? உங்களுக்குள்ள தெய்வீக அன்பு வருகிறது. அதனால தான் ஒரு காலத்தில் ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி துன்பப்படுத்தணும், பிறரை கொடுமைப்படுத்தணும்னா இருப்பான். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டியை போல மாறிடுவான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வாசிக்கும் போது சாட்சியாக சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க சாட்சிகளாக, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி என் மனைவியை அடிப்பேன், பிள்ளைகளை கவனிக்க மாட்டேன், குடித்து வெறித்து அங்கங்கே கிடப்பேன், என் இஷ்டம் போல் வாழ்ந்தேன், குடும்பத்தின் மேலே ஒரு அக்கறை இல்லாமல் இருந்தேன். இன்றைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தகப்பனாய், என் மனைவிக்கு ஒரு நல்ல கணவனாய் இயேசு மாற்றி விட்டார் என்று சொல்கிறாங்களே, அது எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னார். அருமையானவர்களே, அதுதான் இந்த ஜீவன், இயேசு ஆகிய ஜீவன் உங்களுக்குள்ளே வரும்போது நடக்கிற ஒரு புது சிருஷ்டியின் அனுபவம். பிரியமானவர்களே, அது யாராலும் செய்ய முடியாது. இது தேவனுடைய ஜீவன் செய்கிறது. அதாவது தேவன் இயேசு ஆகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே வரும்போது நாம் மறுபடியுமாய் பிறந்து வேறு மனிதனாக மாறிவிடுகிறோம். ஒரு புதிய மனிதனாக மாறிவிடுகிறோம். ஒரு புது சிருஷ்டியாக மாறிவிடுகிறோம். ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை பெறுகிறோம். அதைத்தான் ரட்சிப்பு என்று வேதம் கூறுகிறது. அன்புள்ளவராக நாம் மாறுகிறோம். ஏனென்றால் இது நம்முடைய அன்பு அல்ல, அது தெய்வீக அன்பு, தேவரகமான அன்பு நமக்குள்ளே வருகிறது. அந்த ஜீவன் தேவரகமான அன்பை நமக்குள்ளே உருவாக்குகிறது. ஆகவே தான் அவர்கள் வெறுத்தவர்களை நேசிக்கிறார்கள், பொறுப்புள்ளவளாய் மாறுகிறார்கள், நல்ல குடும்பத்தை நடத்துகிற ஒரு மனிதனாய் மாறிவிடுகிறான், தேசத்துக்கு நன்மை செய்கிறவனாய் மாறுகிறான், சமுதாயத்துக்கு ஒரு நல்ல மனிதனாய் மாற்றுகிறவர் யார் என்றால் இந்த அருமையான ஆண்டவர் இயேசு தான் இதை செய்கிறார். அவரே உங்களுக்கு ஜீவனாக இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்கள் இதயத்தில் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அவரை கூப்பிடும்போது உங்களுக்குள்ளே வருவார். ஒருவேளை இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் அறிய வேண்டியது, இயேசுவை ஏற்கனவே விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் உங்களுக்கு அந்த ஜீவன வல்லமையை நீங்கள் அறிந்து ஆண்டவரை துதியுங்கள். ஹல்லேலூயா. தேவன் எவ்வளவு பெரியவர், மனிதனை மாற்றுகிற ஒரு ஜீவன். இரண்டாவதாக நான் சொன்னேன், யோவானின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அருமானவர்களே, இந்த வசனத்திலே இயேசுவை அறிவதே, மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் போடுறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவை அறிவதே, தேவனை அறிவதே நித்திய ஜீவன் என்றால் என்ன? இந்த அறிவதே என்று சொன்னால் ஒருவேளை நம்ம நினைக்கலாம் அது புரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது என்ற அர்த்தம் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. அது ஒரு வகையிலே அந்த அர்த்தத்தை தந்தாலும் அறிவதே என்பது வேதாந்தத்தில் எங்கெல்லாம் வருகிறது அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது. உதாரணமாக ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி குமாரனை பெற்றாள். அப்போ அறிந்தான் என்ற வார்த்தை இந்த கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படுகிற ஒரு நெருக்கமான உறவை குறிக்கிறது. சரி, இந்த வசனம் அதான் சொல்லுது, இயேசுவோடு தேவனோடு ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு நெருக்கமான ஒரு பந்தம்,
ஒரு உறவு, ஒரு பிணைப்பு. அந்த ஆவியிலே, மனித ஆவியிலே தேவ ஆவியானவர் இணைகிறார். ஹல்லேலூயா. ஆகவே இதைத்தான் நித்திய ஜீவன் என்று வேதம் கூறுகிறது. அப்போ இயேசுவாகிய ஜீவன் வரும்போது தேவனோடு இணைகிற அந்த ஆவியிலே அவரோடு கூட நம்ம கனெக்ட் ஆகும்போது நம்முடைய வாழ்க்கையை அந்த ஜீவன் மாற்றி விடுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கூட உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்களோ, இந்த ஜீவனை அனுபவிக்காமல் இருக்கிறீர்களோ, நீங்கள் அந்த ஜீவனுடைய மேன்மை அறிந்து நீங்கள் சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளும், எனக்குள்ளே தேவரகமான ஜீவன் இருக்கிறது, தேவ ஜீவன் எனக்குள்ளே இருக்கு. அறிக்கை ரொம்ப முக்கியம். பாருங்கள், கிறிஸ்துவ மார்க்கமே ஒரு அறிக்கையின் மார்க்கம்தான். நீங்கள் விசுவாசித்தால் மட்டும் போதாது, உங்கள் வாயினாலே அதை அறிக்கை செய்யும்போது அதை நீங்கள் சொந்தமாக்கி கொள்ளுகிறீர்கள், அதை நீங்கள் அனுபவிக்க முடியும். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அதை மெய்யாய் நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் நம்முடைய வாயின் அறிக்கை மிக முக்கியமானதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 9, 10 இந்த வசனங்கள் என்ன சொல்கிறது என்றால், எப்படி நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்பதை கூறுகிறது. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். பார்த்தீங்களா? அப்போ ரட்சிப்பு எப்படி நாம் ரட்சிக்கப்படுகிறோம், எப்படி மறுபிறப்பை அடைகிறோம், எப்படி அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம் என்றால், இங்கே இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால், உள்ளத்திலே விசுவாசித்தால், உன் ஆவியிலே அதை நம்பினால், விசுவாசித்தால், நீ வாயினால் அதை சொல்லும்போது ரட்சிக்கப்படுவாய். அதைத்தான் 10ஆம் வசனம் சொல்லு, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அன்பானவர்களே, அப்போ இந்த ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறது என்பதை தேவ பிள்ளைகளாய் நீங்கள் சொல்லுங்கள், அறிக்கையாய் நீங்கள் மாற்றுங்கள். எனக்குள்ளே தேவரகமான ஜீவன் இருக்கிறது, தேவ ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறது, அந்த ஜீவன் என் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. நான் கிறிஸ்துக்குள்ளே புது சிருஷ்டியாக இருக்கிறேன், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழைய பாவ சுபாவம் எல்லாம் ஒழிந்து போயின, மரணம் ஒழிந்தது, பாவம் ஒழிந்தது. இப்பொழுது கிறிஸ்துக்குள்ளே ஜீவன் உண்டாயிருக்கிறது, பரிசுத்தம் எனக்குள்ளே வந்திருக்கிறது, தேவனுடைய நீதி எனக்குள்ளே வந்திருக்கிறது, தேவனுடைய நீதியை அவர் எனக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பாருங்கள். அப்போ இரண்டாவதாக நான் சொன்னேன், தேவனோடு உள்ள நெருக்கமான ஒரு உறவை ஆண்டவராக இயேசுக்குள்ளே வரும்போது நாம் பெற்று விடுகிறோம். இதை குறித்து இன்னொரு வசனம் கூட நான் வாசித்துட்டு 3வது குறிப்புக்கு நாம் போக போகிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் வாசித்தேன் இல்லைங்களா, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அடுத்த வசனங்கள் என்ன சொல்லுது கவனிங்க, இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவளை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். ஆனபடியினால் தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக தானாபதிகளாக இருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தேவனோடு கூட ஒப்புரவாக ஐக்கியமாக்குகிற, அந்யோன்யமாக அவரோடுக்குள்ள ஒரு உறவை இயேசு மூலமாக நமக்கு கிடைக்கிறது. யாரோடு கூட? சர்வ வல்லமையுள்ள அண்ட சராசரையும் படைத்த அந்த ஜீவனுள்ள தேவனோடு கூட நமக்குள்ளே ஒரு உறவு. இப்பொழுது அவர் எனக்கு அப்பாவாக வருகிறார். ஹல்லேலூயா. தேவனை நீங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு உறவை இந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துவாகி ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுது. அவர் ஏற்றுக்கொள்ளும் போது இது நமக்கு உண்டாகிறது. ஆகவே தான் யோவானின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும்
தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் என்று நமக்கு அழைக்கப்படுகிற அந்த பாக்கியம் எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். ஒரு மனிதன், சாதாரண மனிதனை கடவுளுடைய பிள்ளை என்ற ஒரு ஸ்தானத்தை எப்படி பெறுகிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த பாக்கியத்தை பெறுகிறோம். இப்போ நாம் தேவ பிள்ளைகள் என்று சொன்னால் அவர் நேசிக்காத பிள்ளைகள் இருக்க முடியுமா? ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு என்னவெல்லாம் செய்கிறான். அப்படியானால் பரம தகப்பனே உங்களுக்கு எல்லாவற்றையும் அவர் செய்யக்கூடிய ஒரு தேவனாக, ஒரு அப்பாவாக உங்களுக்கு வருகிறார் என்றால் எப்பொழுது இது நடக்கிறது? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தான் அது நடக்கிறது. ஆகவே அவரோடு கூட கிறிஸ்துவின் மூலமாய் தம்மோடு ஒப்புரவாக்கி கொண்டார். நம்முடைய பாவங்களை அவர் எண்ணாமல், நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தார்? அவர் மீது ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை தம் மீது அவர் சுமந்தார். ஹல்லேலூயா. இன்று உங்கள் மேலே இல்லை பாவம், இப்போ பாவம் யார் மேலே போயிடுத்து? இயேசு கிறிஸ்துவின் மேலே போய் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க அவர் வெளிப்பட. அதான் யோவான் ஸ்நானம் சொல்லும்போது சொல்றார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அன்பான சகோதரனே, சகோதரியே, உன் பாவங்களை சுமந்து தீர்த்து உனக்கு ஜீவனை அவர் அளித்திருக்கிறார். அந்த ஜீவனை பெற்றிருக்கிறாயா? அந்த ஜீவன் உனக்குள்ளே இருக்கிறதா? அந்த ஜீவன் உனக்குள்ளே வரும்போது வாழ்க்கையை அது மாற்றி விடுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இயேசுக்குள்ளே அந்த ஜீவன் என்னவெல்லாம் செய்கிறது. தொடர்ந்து மற்ற காரியங்களை நாம் அடுத்த சீரியஸில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வாரங்களை தொடர்ந்து நாம் பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் யாராக இருக்கிறோம், நமக்கு என்ன இருக்கிறது, என்னவெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்மால் என்ன செய்ய முடியும், நம்ம எப்படி அவர் உண்டாக்கி இருக்கிறார், இந்த பூமியில் எப்படி நம்ம வைத்திருக்கிறார் என்ற காரியங்களை நம்ம அறிந்து கொள்ளும் போது தான் நம்முடைய விசுவாசமானது பெருக ஆரம்பிக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அது அறியாவிட்டால் நமக்கு இருக்கிற பாக்கியங்களை அறியாமலேயே நம்ம வாழ்ந்து ஒரு இருளான வாழ்க்கை, ஒரு தோல்வியுற்ற வாழ்க்கையுள்ளே கிறிஸ்தவ வாழ்க்கையை அநேகர் வாழ்கிறது. காரணம் என்றால் நமக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை நாம் அறியாமல் இருப்பது தான். ஆகவே இன்றைக்கு நீங்கள் இப்போது கவனித்து கொண்டிருந்த சத்தியத்தை உங்கள் வாழ்க்கையிலே சத்தியமாக இயேசுவை, ஜீவனாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தர்மியான பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இதோ உம்முடைய ஆண்டவரே ஜீவன் எங்களுக்காக நீர் கொடுத்தீர். ஜீவனாகி கிறிஸ்து ஆண்டவரே இந்த உலகத்தில் வந்தது ஒருவரும் கெட்டு போகாமல் ஆண்டவரே நித்திய ஜீவனை பெறும்படியாய், தேவனோடு கூட ஆண்டவரை இணையும்படியாய், அந்த நல்லான அந்த மேன்மையான உறவுக்குள்ளே வரும்படியாய் இயேசு எங்களுக்காக சிலுவையிலே பலியாகி எங்கள் பாவத்தை சுமந்து தீர்த்தாரே. அதற்காக நாங்கள் துதிக்கிறோம் பிதாவே. உம்முடைய குமாரனும் எங்கள் மீட்பரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இதோ ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சியின் மூலமாக இந்த செய்தியை ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். யாராவது இந்த ஜீவனை பெறாமல் இருந்தால் இப்பொழுதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவாகி ஜீவனை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் அவளுக்கு உதவி செய்வீராக. இதோ என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை உம்முடைய நாமத்திலே நான் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய மனக்கண்கள் இயேசுவின் நாமத்திலே பிரகாசம் அடையட்டும். ஆண்டவரே திறக்கப்படட்டும், பிரகாசம் அடையட்டும். இந்த ஜீவன் அவளுக்குள்ளே ஆண்டவரை சென்று அற்புதங்களை செய்யட்டும். தேவனுடைய ஆளுகை அவள் பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வதிக்கிறேன். எல்லா வியாதியோடும் பிரச்சனையோடு கஷ்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்திலே விடுதலை உண்டாவதாக. அற்புதங்களை கூறுகிறேன், விடுதலையை கூறுகிறேன் இயேசுவின் நாமத்திலே. இப்பொழுது அவளுக்கு விடுதலை உண்டாகட்டும். இயேசு மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நீங்கள் ஆராதனையிலே எங்களுடைய ஆராதனையில் கலந்து கொள்ளலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முதல் ஆராதனையாக நண்பகலம் இந்திரா நகர் பிரதான சாலையில் அமைந்திருக்கிற ஃபெய்த் பிரேயர் அசம்பிளி திருச்சபையிலே 7 மணிக்கு நடக்கிற ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்ளலாம். நீங்கள் எங்கும் செல்லாதவராக இருந்தால் எங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்க உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 2வது ஆராதனை நெமிலிச்சேரி, குளம்பட்டை அடுத்த நெமிலிச்சேரியிலே மெயின் சபையிலே காலை 9:30 மணிக்கு 2வது ஆராதனை, 3வது ஆராதனை மாலை 7 மணிக்கு உண்டு. இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு தேவாசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. ஃபெய்த் பிரேயர் அசம்பிளி எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள். முதல் ஆராதனை காலை 7 மணிக்கு நன்மங்கல் இந்திரா நகர் பிரதான சாலை. 2ஆம் ஆராதனை காலை 9:30 மணிக்கு
குரோம்பேட்டை நெமிலிச்சேரி ஃபெய்த் பிரேயர் அசெம்பிளி. 3ஆம் ஆராதனை மாலை 7 மணிக்கு குரோம்பேட்டை நெமிலிச்சேரி சபையில். உங்கள் ஜெப உதவிக்கு 7354555791 மற்றும் 9566017082 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கையை அனுப்ப வேண்டிய எங்கள் ஜிபே எண் 9677000290. எங்களுடைய விலாசம் ஃபெய்த் பிரேயர் அசெம்பிளி, நம்பர் 1, துரைக்கண்ணு ஸ்ட்ரீட், நெமிலிச்சேரி, குரோம்பேட், சென்னை 44. இமெயில் mdvkarunakaran@gmail.com.